வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளில் முதல் நியூஸாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா, கூலி படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வர ஆகஸ்ட் மாதம் 14 வெளியே வருது. ஆகஸ்ட் மாதம் 14 படம் வெளியே வந்தாலும் அந்த படத்துக்கான அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எப்போ வரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. படத்துக்கான அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த வீக், அதாவது இந்த மந்த் எண்டுலேருந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்படியே ஒவ்வொன்றா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் வந்து பார்த்தோன்னா 1.5 மாதம் தான் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ இருந்தே வந்து பார்த்தோன்னா ஆரம்பித்தா தான் அந்த படத்தான முறையாக ப்ரமோஷன் பண்ணி கொண்டு போக முடியுங்கிறதுனால படத்துக்கு ப்ரமோஷனுக்காண்டி முதல்ல வந்து பார்த்துக்கிட்டோன்னா அனிருத்தும் டிஆர் ராஜேந்திரனும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியிட போகிறதாகவும், அதுக்கு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா கட்டைக்கு பார்த்தீங்களா, பூஜா கட்டையை வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம காவாலா சாங்கில் எப்படி டம்மனா ஆடினாங்களோ அதே மாதிரி ஒரு குத்துப்பாடு டான்ஸ் ஆடி இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குது. அது 2வது சிங்கிளாகவும் வெளியே வரும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. படத்தோட ஆடியோ லஞ்ச் அன்றைக்கி ட்ரெய்லர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா படம் வரும், ட்ரெய்லர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆடியோ லஞ்ச் அன்றைக்கி வரதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குது. இப்படி வந்து பார்த்துக்கிட்டோன்னா 3 விதமாக வந்திருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வருதுன்னா, அனிருத்தும் டிஆர் ராஜேந்திரனும் சேர்ந்து பாடின பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வர போகிறேங்கிறது நமக்கு காதுக்கு வந்திருக்குது. அதுவும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தா கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அடுத்து உங்களுக்கே தெரியும், நம்ம பென்ஸ் படம் லோகேஷ் கனகராஜோட பேனரில் லோகேஷ் கனகராஜோட கதையில் ராகவா லாரன்ஸ் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ். இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், தெலுங்குலேருந்து பார்த்துக்கிட்டோன்னா நடிகர் நானியை வந்து பார்த்துக்கிட்டோன்னா வில்லனாக போட்டிருக்காங்க. அவரை வில்லனாக போட்டிருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தா ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அவர் யாருன்னு நான் சொல்ல விரும்பலை, ஆனால் அவருக்கான ரோல் வந்து பார்த்தோன்னா மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன மாதிரி ரோல்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் அடுத்த ஹீரோங்கிற மாதிரி, ராகவா லாரன்ஸுக்கு அடுத்த ஹீரோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது யாருங்கிறத நான் நாளைக்கான அப்டேட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன், அல்லது அடுத்த அப்டேட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ சொன்னால் சஸ்பென்ஸ் உடஞ்சி போயிடும், சுவாரஸ்யம் உடஞ்சி போயிடும், அதனால் சொல்லலை. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், லோகேஷ் கனகராஜ் இப்போ கைதி 2 முடிச்சுட்டு அவர் டைரெக்டாக பண்ண போகிறது கைதி 2 தான். கைதி 2வே பண்ணாலும் அதுக்காண்டி அவர் எல்சி விட மாட்டா. அப்படி எல்சி வந்து பார்த்துக்கிட்டோன்னா எல்லா ஆக்டரையும் கொண்டாந்துடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட கைதி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா கதைகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த கைதி 2வில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மேபி விக்ரம் அல்லது லியோ வாய்ஸ் ஓவர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கே தெரியும் ரோலக்ஸுங்கிற எவ்வளோ பெரிய கேரக்டரு, அது மிகப்பெரிய வில்லனாக இருக்கிறது ரோலக்ஸ் தான். அப்படிங்கும்போது கைதியில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரோலக்ஸுக்கும் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் ஆஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைதி 2வில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினாக யார் இருக்காங்க அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. அனுஷ்கா சர்மா, அதாவது அனுஷ்கா செட்டி இருக்காங்க பார்த்திங்களா, அனுஷ்கா அவங்கள வந்து பார்த்துக்கிட்டோன்னா நாடனதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குது. சிஜியில் என்னால் உடம்பு குறைச்சிக்கலாம், ஆனால் இப்போ அனுஷ்கா வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் உடம்புலாம் பருமனாகி மார்க்கெட் இழந்துருக்காங்க. கொஞ்சம் உடம்பு குறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் குறையல. குறைச்சாலும் இந்த படத்தை அவங்க எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அனுஷ்காவுக்கும் ஊருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு செட் ஆகுமா சிங்கமாக தெரியல, பார்ப்போம். உங்களுக்கே தெரியும், லோகேஷ் கனகராஜனாவே வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்தில் ஹீரோயினை கொண்டு விடுவோம் அப்படின்னு தான் ஒரு நியூஸ் வந்துருக்குது. அதனால் அனுஷ்கா அதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த மாதம் 20ஆம் தேதி நம்ம ஆர்ஜே பாலாஜியோட பிறந்தநாள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூர்யா 45 படத்தோட ஃபஸ்ட்டு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கருப்பு அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ வரைக்குமே அதே இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேட்டை கருப்புன்னு சொன்னோம். அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் வேட்டையை வீடு கருப்புன்னு வச்சுருக்கா. அப்படி படத்தோட பேர் கருப்புங்கிறத நம்ம 20ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 21 வந்து பார்த்துக்கிட்டோன்னா அடுத்த படம் அடுத்தது வரப்போது. 22 வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம நெல்சனோட பிறந்தநாள் அன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டோன்னா இன்னொரு அப்டேட்டும் வரும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. விஜயோட பிறந்தநாள் 22, 20ஆம் தேதி வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தோட அப்டேட் வரும் அப்படிமா சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அதே மாதிரி 22ஆம் தேதி விஜய் படத்துலேருந்து ஜனநாயகம் படத்துலேருந்து ஒரு அப்டேட் வர வாய்ப்புகள் கம்மி தான்.
ஏன்னா அவர் அரசியல் இறங்கிட்டனால இந்த அப்டேட் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு ரிலீஸுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு 2 மாதம் வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண வேணாம், வைக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறதுனால சும்மா ஜஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை மட்டும் விட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மற்றபடி பாட்டோ ட்ரெய்லரோ டீசரோ எதுவுமே வர வாய்ப்புகள் மிக 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 குறைவு. சொன்னால் எதுவும் பெருசாக எதிர்பார்க்க வேணாம். அடுத்து உங்களுக்கே தெரியும், வெற்றிமாறனோட இயக்கத்தில் தனுஷ் நடித்து வடச்சென்னைங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி, தனுஷ் நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் நடிக்க வேண்டியது யாருன்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், சிலம்பரசன் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால சிலம்பரசன் இந்த படத்தை விட்டு வெளியே போயிட்டாப்படி. அதுக்கப்புறம் உள்ளே வந்து தனுஷ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நல்ல ஆக்டிங் கொடுத்து படம் வந்து பார்த்தா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இப்போ அடுத்த படத்தோட செகண்ட் பார்ட் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு தனுஷே வந்து பார்த்தோன்னா குபேரா ஆடியோ லான்ச்சாக சொல்லியிருக்கா. அப்படி இந்த படத்தோட நீங்கள் எப்போ டூர்னு கேட்டுட்டீங்களே, அடுத்த வருஷம் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அது அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சும் சொன்னது நம்ம ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அப்படி நம்ம வெற்றிமாறன் சிம்பு அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு படம் இயக்கிட்டு இருக்காங்க. சிம்பு நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க, இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்திருக்கா. அப்படி அதாவது ப்ரமோ ஷூட்டுக்கு வந்து நெல்சன் வந்திருக்கா. அப்படி எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. அவர் மறுபடியும் இப்போ ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அப்படி வடச்சென்னை 2 கண்டிப்பாக அடுத்த வருஷம் வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அப்படி அப்போ வாடிவாசல் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வாடிவாசல் தான் திறந்த கதவு மறுபடியும் கேட்டு மூடிடுச்சு. வாடிவாசலுக்கு இப்போதைக்கு விடிவாலம் கிடையாது, பின்னாட்கள் என்ன வாய்ப்புகள் உண்டு. இப்போதைக்கு வாடிவாசலுங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இதுக்கப்புறம் யாராச்சும் மனசுக்கு என்ன வச்சு இன்னும் சூர்யாவும் சரி வெற்றிமாறனும் சரி நேரம் ஒதுக்கி ஒரு 1.5 வருஷம் ஒதுக்குனாங்கன்னா வாடிவாசல் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை சூர்யா தான் நினைக்கணும். எனக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா தொடர்ந்து தோழி படங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற மனுஷன் ஒரு 1.5 வருஷம் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு டைம் ஒதுக்குனாருன்னா தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் முன்னேறது கஷ்டம்தான். அடுத்தது உங்களுக்கே தெரியும், ஐஸ்வரி கணேஷ் தான் அஜித் படத்தோட அடுத்த படத்தோட தயாரிப்பாளர். இயக்குனர் யாருன்னு கேட்குறீங்களா? வேறு யார், நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான், வேறு யாரும் கிடையாது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா போட்டி போடுறதாகவும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் நீங்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் பண்ணலைங்கிற மாதிரி சொன்னதுனால ஆதிக் ரவிச்சந்திரன் கூட நான் கூட்டணி போடுறேன், வேறு யாராச்சும் பார்த்துக்கிறேன்ட்டு ஐயங்காரன் வந்து பார்த்துக்கிட்டேன் நாடி. இப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த படத்துக்கான அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கை மாறி இருக்கிறதாகவும், படத்தோட இது வந்து பார்த்துக்கிட்டோன்னா நவம்பர் மாதத்தில் தொடங்கி பிப்ரவரி மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி தகவல். ஜூன் அல்லது மே, முடிஞ்ச அளவுக்கு மே கொண்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஜூனில் கண்டிப்பாக படத்தை கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு தான் இப்போதைக்கு அஜித்தோட அடுத்த படம். அதான் இந்த படத்துக்கு இப்போதைக்கு அந்த கிடச்ச அப்டேட்டு. பார்ப்போம் இது என்ன ஆக போகுது, என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ் சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அனைவரும் முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கு சப்ஸ்கிரைப்பு முழு வீடியோ வாட்சி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கும். அதனால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்கள்லையோ கண்டிப்பாக உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.